அந்த வார்த்தையை கடைபிடிச்சாக்கா ஜீவிதா மனசுல இடம் பிடிச்சிடலாம். 3 வார்த்தை. முதல் வார்த்தை சரிம்மா, தேங்காய் சட்னி அரைச்சி கொடுங்க, சரிம்மா. ஏங்க இந்த மாவு ஊற்றி கொடுங்க, சரிம்மா. 2வது வார்த்தை சாரிம்மா, ஏங்க லேட்டா வந்தீங்க, சாரிம்மா. 3வது வார்த்தை சாரிம்மா, சாரி. ஜனரஞ்சகமாக சொன்னேன். என்று ஜீவிதாவுடைய உணர்வை புரிந்து கொள்கிறீர்களோ குடும்பம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு துணையாக நற்கருணை ஆண்டவரும் கிறிஸ்துவுடைய சகாய அன்னையும் உங்களோடு இருக்கிறார்கள். இந்த இருவரை மட்டும் உங்கள் வாழ்க்கையினுடைய மையமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும். இந்த நாளிலே குருக்கள் சார்பாக வந்திருக்கின்ற நிறமக்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் என்றுமே உங்களை அமைக்கின்ற குடும்பத்திலே இருந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தகுதியான விதத்திலிருந்து வழியை ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்மையான தூயவர்களின் உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளவாகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, மனித இனத்தை படைத்த போது ஆணும்
விண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுளமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பெற இருக்கும் உன் பிள்ளைகள் ஜான் சுந்தர், அருள் ஜென்சியஸ் ஜீவிதா இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்பிற்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மணமக்களும் பெற்றோரும் சாட்சிகளும் மட்டும் முன்பு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்களை பார்த்து சொல்லுங்க. எங்கள் பேர் ஜீவிதான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்க பேர் சொல்லுங்க. அவங்க பேர் சொல்லுங்க. திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள். ஜான் சுந்தர், என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசீர் வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வினை அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியை காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாக உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவர் செய்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எந்த குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம் முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறு கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இதனால் ஒரே உடலாய் இருப்பார் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதுமாக கொள்கிறேன். எப்படியும் உங்கள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அன்பு செய்து வாழ வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அதிகாரம் 19 மாதத்தில் 3-6 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசு அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவி அக்காலத்தை முன்னிட்டு விலக்கிவிட முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவளை படைத்தார் என்று நீங்கள் மறந்து வாசத்திலே என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவி வந்து திருப்பான், இருவரும் ஒரே விடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே விடல். எனவே கடவுள் அளித்ததை மனித பிரிக்காதிருக்கட்டும் என்றான். வாழ்தரும் கிறிஸ்துவின் செய்தி இந்த மங்களகரமான நாளிலே
புதிய மணமக்களாக வீற்றிருக்கும் ஜான் சுந்தர், அருள் ஜென்சியூஸ் ஜீவிதா உங்களை அருள் தந்தையர்கள் சார்பாகவும் அருள் சகோதரிகள் இங்கு இருக்கின்ற உற்றார் உறவினர்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். நீங்கள் துவங்கியிருக்கின்ற இந்த புதிய வாழ்க்கையானது, திருமண வாழ்க்கையானது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவரால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இந்த நற்செய்தி வாசகத்தை மையப்படுத்தி இளைஞர்களிடத்திலே புது கவிதை எழுதுங்கள் என்று சொல்லும் பொழுது ஓரிரு வார்த்தைகளை எப்படி எழுதுவது என்று சொல்லும் பொழுது ஒருவர் அதை எழுதி கொடுத்தார். சாமியார் இணைத்ததை மாமியார் பிரிக்காதிருக்கட்டும். மாமியார் மட்டுமல்ல, யாருக்குமே பிரிப்பதற்கு அதிகாரம் கிடையாது என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு மிக தெளிவாக விளக்குகிறது. இறைவனது முன்னிலையில் நீங்கள் கணவன் மனைவியாக ஒன்றிக்க பெறுகிறீர்கள். உங்களுடைய ஒன்றிப்பு தான் இந்த வழிபாட்டினுடைய மையமாக இருக்கிறது. இங்கே வேற யாருமே தேவை கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடு கணவன் மனைவி இருவருடைய சம்மதம் மட்டுமே போதும் இந்த திருமணத்திற்கு. உங்களை வாழ்த்துவதற்காக அருள் தந்தையர்களும் உற்றார் உறவினரும் நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே இன்றைய வழிபாட்டினுடைய மையப்பொருள் நீங்கள் தான். நீங்கள் இறைவன் அமைத்த அந்த குடும்பத்திலே இறைவன் எவ்வாறு திருச்சபை அன்பு செய்கிறாரோ அதுபோல ஒருவர் ஒருவரை அன்பு செய்து நீங்கள் வாழ வேண்டும். வித்தவுட் எனி கண்டிஷன், எந்த விதமான நிபந்தனையுமின்றி நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்ற வாழ்க்கையினுடைய துவக்கம்தான் இந்த நாள். எனவே இன்றிலிருந்து நீங்கள் இருவர் அல்ல, ஒரே உடலாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் முன்னிலையிலும் திருச்சபையின் முன்னிலையிலும் உற்றார் உறவினர்கள் முன்னிலையிலும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை என்றுமே மறக்கக்கூடாது. கடவுள் இணைத்ததை பிரிப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை திருமண வாழ்க்கையிலே மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது. அதிலும் சிறப்பாக இந்த காலகட்டத்திலே ஒரு நல்ல கத்தோலிக்க திருமணம் என்பது இயேசுவினுடைய மதிப்பீடுகளை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். டிவி ஷோவுக்கு வேணா நீயா நானா என்பது பொருத்தமாக இருக்கலாம், அதை எல்லாரும் ரசித்து பார்த்து கொண்டு இருக்கலாம். வாழ்க்கை என்பதல்ல. சாதாரணமாக சொல்வார்கள், திருமணமான முதலாண்டிலே மனைவி சொல்வதையெல்லாம் கணவன் ஆமாசம் போட்டு கேட்டிருப்பார். ஃபாதர் ஏற்கனவே சொன்னார், சரி சாரி என்பது உங்களுடைய வாழ்க்கை தத்துவமாக மாற வேண்டும். எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டுட்டு இருப்பார். இரண்டாவது வருடம் கணவன் சொல்வதற்கெல்லாம் மனைவி ஆமாசாமி போட்டுட்டு இருப்பாங்க. எல்லாம் இவங்க பேசுறதை அவர் கேட்டுட்டே இருப்பார். மூன்றாம் ஆண்டு செல்லும் பொழுது இவர்கள் இருவர் பேசுவதை இந்த உலகமே கேட்கிறது என்று சொல்வார்கள். அப்படின்னா அங்கு ஒன்றிப்பு இல்லை. மாறாக நீங்கள் ஒரே உள்ளத்தோடு குடும்பம் நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை நீங்கள் தனித்தனி குடும்பமாக இருந்து வளர்ந்திருக்கலாம், ஆனால் இன்று முதல் நீங்கள் இருவர் அல்ல ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிப்பு இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை. சரி, நம்முடைய கணவர் தானே, நமது மனைவி தானே, பரவாயில்லை, அவங்க தானே சொன்னாங்க, இட்ஸ் ஓகே, டேக் இட் ஈஸி பாலிசி என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான இடத்தை பெற வேண்டும். இல்லைன்னா தொட்டதற்கெல்லாம் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. மன்னிக்கின்ற குடும்பமாக உங்களுடைய குடும்பம் அமைய வேண்டும். சூரியன் மறைவதற்கு முன்பாக நீங்கள் அனைத்தையும் மன்னித்து விட வேண்டும். நான் சொன்னது போல, என்னுடைய மனைவி, எனது கணவர், பரவாயில்லை. நாம் வழிபடுகிற இயேசு சிலுவையிலே செத்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட இயேசுவை தான் நாம் பின்பற்றுகிறோம். எனவே பலரும் பல விதத்திலே பேசலாம், பல்வேறு கோணங்களிலே விவாதிக்கலாம், சிந்திக்கலாம். இறுதியாக வரும்பொழுது, நான் எனது கணவனை முழுமையாக மன்னிக்கின்றேன், நான் எனது மனைவியை முழு உள்ளத்தோடு மன்னிக்கின்றேன், நடந்ததையெல்லாம் மன்னித்து மறந்துவிட்டு மீண்டுமாக எங்களுடைய வாழ்க்கையை துவங்குவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையானது புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையாக அமைய வேண்டும். நம்மை மையப்படுத்தினால் நீயா நானா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. மாறாக கடவுளை மையப்படுத்தி இறைவனது முன்னிலையிலே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒன்றிப்பை விட்டு கொடுத்தலோடு மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு கடைபிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அடுத்ததாக, சாதாரணமாக வருகின்ற வழிபாட்டிலே தாலி கட்டி முடிந்த பிற்பாடு ஒருவேளை நீங்கள் திருமணத்திற்கு முன்பாக பேசியிருக்கலாம். ரெண்டு பேருமே ப்ரொஃபஸர்ஸ் தான், ஃபோன்லாம் பேசியிருப்பீங்க. அந்த காலத்தில் பேசுவதற்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. இப்போது நீங்கள் என்னதான் பேசியிருந்தாலும் தாலி கட்டின பிற்பாடு பேசக்கூடிய முதல் வார்த்தை சொல்லுவீங்களா? ரெண்டு பேரும் ப்ரொஃபஸர்ஸ், நான் கேள்வி கேட்குறேன், நானும் ஹெட்மாஸ்டர் தான். தாலி கட்டி முடிந்த பிற்பாடு ஒபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக கணவன் மனைவி இடத்துல பேசக்கூடிய வார்த்தை என்ன? சமாதானம்.
பூசையில் வேற எதாவது பேச முடியாது, நீங்கள் அதெல்லாம் வெளியே போய் பேசுவீங்க. எல்லாருக்கும் கூடியது சமாதானம். கணவன் மனைவி என்று அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலே பேசக்கூடிய முதல் வார்த்தை சமாதானம். எனவே நீங்கள் இருவரும் சமாதானம் விரும்பிகளாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது எப்படி சென்றாலும் சரி, நான் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். இங்கிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் வருகின்ற பாடம், ஒருவேளை கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நாமெல்லாம் அப்படியே பத்த வச்சு விடுறவங்களா இருக்கக்கூடாது, இணைக்கின்ற பாலங்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அதான் பிரச்சனையே, மிகப்பெரிய பிரச்சனை. நான் சென்னையிலிருந்து வருகிறேன். ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் என்னுடைய ஸ்கூல் இருக்கு. அங்கே சென்ட் மேரிஸ் கோ கத்தீட்ரல் பக்கத்தில் கோர்ட் இருக்கு. அதான் சொல்ல வரேன். கோர்ட்டுக்கு ஒரு லாயர்ஸ் பல நேரங்களில் இந்த பிரச்சனை தான் வந்து புலம்புவாங்க. இதான் பிரச்சனை. நீயா நானா, பையனும் சம்பாதிக்கிறான் பொண்ணும் சம்பாதிக்கிறாங்க, போட்டி விட்டு கொடுத்தலே கிடையாது. அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு ஒருவர் ஒரு முழுமையோடு ஏற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வாழ வேண்டும். இங்க நான் விவாதம் வைக்க விரும்பவில்லை. இதெல்லாம் காரணம் ஆண்களா பெண்களா, அது மிகப்பெரிய நிலையிலே செல்லும். யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனை என்று வரும்பொழுது அதை தீர்த்து வைத்து சமாதானம் செய்யக்கூடிய நிலையிலே நீங்களும் நானும் உருவாக வேண்டும். இந்த புதுமண தம்பதியர்கள் சமாதானத்தை விரும்பி செயல்படுவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய குடும்பம் ஜெபிக்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். அன்னை மரியாளை போல ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களையே இறைவனது முன்னிலையில் ஒப்புக் கொடுத்து, இதோ ஆண்டவருடைய அடிமை, நாங்கள் திருச்சபையின் முன்னிலையிலே புதுமண தம்பதியராக விட்டிருக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி திருமண வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று அன்னை மரியாளுடைய உதவியோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஜெபமாலை சொல்லி குடும்ப ஜெபத்தில் ஈடுபட்டு ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் ஜெபமாலை என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டோம். ஏற்கனவே இந்த தொற்று நோய் காலம், பாவ செய்யத்தனம் என்ன என்பதை மறைந்து விட்டது. ஒரு சில இடங்களில் தான் ஆரம்பித்திருக்கிறோம். இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில் நம்மை பொறுத்து இருக்கிறது, நம்முடைய பக்தி முயற்சி. அப்படிப்பட்ட நிலையில் தான் சொல்கிறேன், ஜெபமாலை சொல்லி ஜெபிக்க வேண்டும். கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய அடையாளமாக இருப்பது நம்முடைய ஜெபமாலை ஜெபிக்கின்ற வழக்கம். எனவே இன்று அழிந்து வருகின்ற இந்த வேளையிலே நாங்கள் பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வருகிறோம், நாங்கள் அன்னை மரியாளை பின்பற்றி எங்களுடைய திருமண வாழ்க்கையிலே முன்னின்று நாங்கள் செல்வோம், எங்களுக்கு அன்னை மரியாள் வழிகாட்டியாக இருப்பாள் என்ற ஒரு நிலையிலே நீங்கள் உங்களையே ஆலோசித்துக் கொள்வது நல்லதென நினைக்கின்றேன். திருமணமான முதல் நாளிலிருந்து அன்னை மரியாள் வழியாக நீங்கள் ஆண்டவனிடத்தில் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே அன்புமிக்க ஜான் சுந்தர், அருள் ஜென்சியஸ் ஜீவிதா அவர்களே, நீங்கள் துவங்கி இருக்கின்ற இந்த திருமண வாழ்க்கையானது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக, அர்த்தம் மிகுந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் நிறுவியிருக்கின்ற இந்த புதிய குடும்பத்திற்கு இறைமகன் இயேசு தாமே தலைவராகவும் அரசராகவும் இருந்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஜெபித்து நீங்கள் 16 பெற்று பல்லாண்டு வாழ்கவென மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றேன். அனைவரும் இறை மக்களின் மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். திருவையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் துறவர தங்களை ஆசீர்வதித்து உள்ள சுகத்தையும் உடல் சுகத்தை கொடுத்து இறையரசி கட்டியமைப்பு அருளி தரும்படியாக இறைவா உண்மையை மன்றாடுகின்றோம். உலகிலும் திருச்சபையிலும் அமைதி நிலவ வேண்டும் எனவும் மேன்மேலும் திருச்சபையில் ஒற்றுமை வளர வேண்டும் எனவும் ஆண்டவரை உண்மையை மன்றாடுகின்றோம். இப்பொழுது திருமணத்தில் இணைக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று இறைவா உண்மையை மன்றாடுகின்றோம். திருவாளர் ஜான் சுந்தர், திருமதி ஜீவிதா சுந்தர் ஆகிய இருவரும் ஆண்டவரின் அன்புக்கு அடையாளமாக மக்களை பெற்று வாழ வேண்டும் என்று இறைவா உண்மையை மன்றாடுகின்றோம். காணாவூர் திருமணத்தில் மக்களை ஆசீர்வதித்தது போல
இம்மணமக்களையும் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று இறைவா உண்மையும் அண்டாடுகின்றோம். திருவாளர் ஜான் சுந்தர், திருமதி ஜீவிதா சுந்தர் ஆகிய இருவரும் அமைக்கும் இன்னும் கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு ஏற்ற சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்று இறைவா உண்மையும் அண்டாடுகின்றோம். இங்கிருக்கும் அனைவரும், குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் குடும்பங்களும் தங்கள் திருமண அருளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவா உண்மையும் அண்டாடுகின்றோம். எல்லாம் அல்ல அன்பு இறைவா, எங்களுடைய தாழ்மையான விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு சமர்ப்பித்திருக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை அன்புடன் ஏற்று எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் உம்முடைய திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரின் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீர் நிறுவிய இந்த ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
நம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவரது பிறப்பார் ஆகவே வாழ்ந்தோட இவர் அனைவரோடும் சேர்ந்து நன்றி செலுத்தி ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே உணவருந்தியபின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கிப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும்
ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வழங்குகின்ற இந்த சிறப்பான ஜெபத்திலே நாம் எல்லோருமாக சேர்ந்து ஜெபிப்போம். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலேயே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தி எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபிரியாது துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் இனி இருவர் அல்லர் ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுள்ளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். இறைவாம், கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளைத்தீர். இறைவா, ஆணோடு பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளி ஆசை மட்டும் பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ நாடி நிற்கும் உம் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கியருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களிலே பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பின் ஆற்றலை ஊற்றியருளும். இதனால் உமடியார் அருள் ஜான்சியஸ் ஜீவிதா இவரில் அன்பும் அமைதியும் அருளும் குடிகொண்டிருப்பதாக. திருநூலில் போற்றப் பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவர் ஜான் சுந்தர் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பாராக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல இவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. ஆண்டவரே,
இப்போது உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். உமடியார்கள் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உமது கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தங்கள் மனவாழ்விலே ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாக திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கள் பேற்றினை அளித்தருளும். நற்பண்புகளிலே சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்கு உரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மனித பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை தெரிவித்து வாழ்த்துவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் என்று சொல்லி அருளும். எனது ஆன்மா நலமடையும். தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளவும், கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் புதுமண தம்பதிகளுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அன்பிற்குரிய இறை மக்களே, புதுமண தம்பதிகளே, உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் ஜான் சுந்தர், அருள் ஜென்சியூஸ் ஜீவிதா உங்களை இந்த திருச்சமூகம் உங்களை அன்போடு வாழ்த்துகிறது. நீங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த இல்லற வாழ்வில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையில் குருக்களாகிய நாங்களும் இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுக்கு கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்முடைய இந்த திருவண்ணாமலையினுடைய பங்கு தந்தையும் மறைக்கோட்ட முதன்மை குரு ஃபாதர் KS ஞானஜோதி அவர்களுடைய பெயராலும் உங்களுக்கு அன்போடு வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். Have a happy married life. God bless. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிற நேரம். அருட்தந்தையர்கள் எங்களது இரு வீட்டார் அழைப்பு ஏற்று இங்கே வந்து இந்த மணமக்களை சிறப்பான ஆசீர்வாதத்தில் நிரப்பியிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது எங்களது குடும்பத்தாருடைய கடமை. நூலாக இங்கே வந்து திருப்பலியை நிறைவேற்றி இறைவன் ஆசிரியர் பெற்று தந்த அருட்தந்தை சகாய அருள் செல்லும் தந்தை புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் தந்தையாக இருக்கிறார். நமது எளிய அழைப்பு ஏற்று இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்கு ஆசை பெற்று தந்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நமது நன்றி. மேலும் எங்களது உறவினர் அருட்தந்தை ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் இந்த திருமண வார்த்தை பாட்டை நடத்தி தந்திருக்கிறார்கள். இறைவன் ஆசை பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி. மேலுமாக இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு மணமக்களை ஆசிரியத்த அருட்தந்தையர்கள் ஆனந்தராஜ், ஆரோக்கியசாமி, அருட்தந்தை அருள்தாஸ், அருட்தந்தை தாமஸ் SDB, அருள்தந்தை ஜான் பால் ரோஷன், அருள்தந்தை நிர்மல்ராஜ், அருள்தந்தை குணசேகரன், அருள்தந்தை சுந்தர்ராஜ், அருள்தந்தை அருள்சேகர் மற்றும் அருள் சகோதரர் பவுல்ராஜ் இங்கே வந்து மணமக்களை ஆசிரியத்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவருக்கும் நமது சார்பாக இரு வீட்டார் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நமது அன்பை காட்டும் விதமாக தந்தையர்களுக்கு பொன்னாடையும் பரிசும் கொடுக்கப்படுகிறது. மேலுமாக இந்த திருமணத்திற்கு பெரும் உதவி செய்த மிஸ்ஸஸ் அமுதவல்லி HM அவர்களுக்கும், நம்பிக்கை ராஜ் இவருக்கும், மேலும் திரு ராபர்ட் அவர்களுக்கும், மேலும் திரு ஜேம்ஸ் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் கைத்தட்டி நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ. அருட்தந்தையர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே இந்த திருமண நிகழ்வு
சிறந்த முறையில் அமைய பல்வேறு நல்லுள்ளங்கள் பல்வேறு விதங்களில் பல்வேறு வகையான உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நன்றி மறுப்பது நன்றன்று என்று வள்ளுவரின் வாற்றிற்கு இணங்க அவர்களுக்கும் நன்றி கூற தற்போது பாடற்குழு வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிற திருவாளர் ராபர்ட் ராஜ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்கின்றோம். அடுத்ததாக திரு தியாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. நகராட்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியை திருமதி அமுதவள்ளி அவர்களுக்கும் பொன்னாடை போற்றப்படுகிறது. இந்த திருநிகழ்வை ஒருங்கிணைத்து செய்த கேட்டகிஸ்ட் நம்பிக்கராஜ் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. தேங்க்யூ. ஒன் ஆண்டவரே, இத்திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்புடன் நிறைவேற்றி அருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசை பெற குறிப்பாக இந்த புதிய மணமக்களின் மீது பதிலுரையாக கூறி இந்த சிறப்பு ஜெபத்தில் பங்கெடுப்போம். எங்குமுள்ள தந்தையாகிய நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காத்து நன்கினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதிகளில் குடிகொள்ள உங்கள் இல்லத்தில் எங்கு நிலைத்திருக்கம் செய்திருந்தாரா. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களுடனது ஆறுதலை பெற்று அனைவருடன் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களா. சாட்சிகள் அழைத்து விடுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலத்தோறும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றியுணர்வுடன் வரவேற்பவர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. குருக்களுக்கும் அருட் சகோதரிகளுக்கும் பங்கு தந்தையின் அறையில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.